The simply supported plate problem using Galaxine method. That is, the boundary conditions are given, Galaxine, that is governing equations are given, both that is given. You have to choose the trial functions according to the governing equations and find the parameters of that. That parameters in the sense the constant கண்டுபிடிக்கணும். Galaxine method வச்சு கண்டுபிடிக்கணும். இதான் நமக்கு உள்ள ப்ராப்ளம். ஆனால் இங்கே உள்ள ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் a two-dimensional problem. இந்த Galaxine and யூஸ் பண்ணும்போது ஒன் டைமென்ஷன் கிடையாது, இங்கே டபுள் இன்டகிரேஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ சம் ஆஃப் த காம்ப்ளிகேட்டட் இன்டகிரேஷன்ஸ் ஆல்சோ இன்வால்வ்ஸ் ஹியர். ஸோ வி ஹாவ் டு யூஸ் த டபுள் இன்டகிரேஷன். That is the main concept of this simply supported plate problem. So we will just recall that integration formula. Sin 2x na எப்படி integrate பண்ணோம்னா sin x different integrate பண்ணா minus cos x. அப்போ sin 2x integrate பண்ணேன்னா minus cos 2x அந்த உள்ளதை differentiate பண்ணாமல் இருந்துடாத 2x differentiate பண்ணேன்னா 2 கிடைக்கும். 2 அதை divide பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே sin pi x by a. sin pi x by aங்கிறத differentiate பண்ணால் cos pi x by a minus cos pi x by a. இதை உள்ள differentiate பண்ணால் pi by a divide பண்ணணும் pi by a divide பண்ணி இது மேலே போனேன்னா இப்படி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். அது மாதிரி sin ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 1 + cos 2x by 2 dx. இந்த 1/2 வெளியே எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டு dx மட்டும் இருக்கும், இந்த cos 2x இருக்கும். இந்த dx இன்டகிரேட் பண்ணால் x வரும், cos 2x இன்டகிரேட் பண்ணால் sin 2x டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ 4. ஸோ இதான் இங்கே படி கிடச்சிருக்கு. இதை கொஞ்சம் ரீகால் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் டு ரீகால் நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் இதை பார்க்க போகிறோம். கன்சிடர் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பிளேட் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம் லோட். கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். EHQ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக், ஹெச்னா ஹைட்டு 12 1 - mu the whole square, பாய்சான் ரேஷியோ. Wங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், Wங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் டு ஒய், அண்ட் Wங்கிறது அகைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் மைனஸ் லோடு Q0ங்கிறது லோடு. இதுதான் 2-dimensional பிளேட்டு. இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட்னு சொல்லியிருக்கோம். இது இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் 2-dimensional எக்ஸும் ஒய்யும் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்கான். எக்ஸ் வந்து 0 லென்த்து கொடுத்துருக்கான் ஏ, ஒய்யோட லென்த்து பி கொடுத்துருக்கான். அப்போ எக்ஸோட லென்த்து வந்து டொமைன் என்ன 0 to a, ஒய்யோட டொமைன் என்ன 0 to b. ஸோ நமக்கு 0 to a 0 to b வித் தான் டொமைனில் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டி வரும். பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். w of 0y is equal to 0, w of a y is equal to 0. அதாவது என்ன அப்படி சொல்கிறான்னா x 0வாக இருக்கும்போதும் x ஏவாக இருக்கும்போதும் த ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 0 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த மாதிரி y 0 ஆகும்போதும் yக்கு b-ஆக இருக்கும்போதும் ட்ரையல் ஃபங்க்ஷன் 0 ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கடுத்த d² / d டிஸ்பிளேஸ்மெண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடுமா எப்போ x is equal to 0வாக இருந்தால் ஏவாக இருந்தால் அதுவும் சொல்லியிருக்கான். அதேமாதிரி x is equal to y is equal to 0, y is equal to b-ஆக இருந்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து 0 ஆகிடும். அதையும் சொல்லியிருக்கான். d² / w dy² is equal to y is equal to 0y. Calculate the parameter by Galerkin's method. இதை அப்படி கொடுத்துட்டான். கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கான். இதுதான் ஃபுல் கவர்னிங் ஈக்குவேஷன்ஸு. இது பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ். அதுக்கு முன்னால் நம்ம பிளேட்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு பிளேட் இருக்குது, இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. இது சிம்பிளி சப்போர்ட் 2 இடத்துல சப்போர்ட் இருக்குது. நம்ம பிளேட் பண்ணும்போது அது இங்கே இப்படி வளையும், இந்த மாதிரி ஒரு வளையும். ஸோ இது ஒரு 1-dimensional பார்க்கும்போது க்ளீனாக தெரியும். இது ஒரு சைன் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷன் சூட் போகும்போது ட்ரிக்னாமெட்ரி சூஸ் பண்ணலாம், பாலிமானியம் சூஸ் பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரியில் சூஸ் பண்ணால் கொஞ்சம் அக்யூரசி கூடுதல் இருக்கும், ஆனால் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த பிளேட்டு வந்து திக்னஸ் கம்மி, இது Z டைரக்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ Z டைரக்ஷன் நெக்லிஜிபிள், திக்னஸ் இந்த Z கன்சிடர்ட் அஸ் அ நெக்லிஜிபிள். திக்னஸ் வந்து வெரி ஸ்மால்னு சொல்லியிருக்கேன். பிளேட் இஸ் சப்ஜெக்ட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடில் இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸும் வேரி ஆகும், ஒய்யும் வேரி ஆகும். ஆஸ் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பிளேட் ப்ரொடியூஸ் சைன் வேவ், தென் நான் சைன் வேவ் மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். a1 sin pi x by a sin pi by a. பாலினாமியல் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணாமல் இல்லை. நம்ம வந்து இங்கே வந்து d4 இருக்குது. d4 இருக்கிறதுனால நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் 5 கான்ஸ்டன்ட்ஸ் சூஸ் பண்ண வேண்டி வரும். 5 கான்ஸ்டன்ட் சூஸ் பண்ண வேண்டிய 5 கான்ஸ்டன்ட் C0 C1 C2 C3 C4 C5 வரும். அதனால அதுவும் காம்ப்ளிமெண்டடாக தான் இருக்கும், ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹியர் யூ வில் கெட் த அக்யூரசி வில் பி மோர். கவர்னிங் ஈக்குவேஷன்ஸை திருப்பி எழுதி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு காரணம் வந்து a1 sin pi x by a, இந்த pi by a யும் pi by y b இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா
இந்த இடத்துல sin x sin yன்னு எடுக்கலாம்ல, ஏன் நீங்கள் sin pi x by a அப்படின்லாம் எடுக்கலாம்ல. அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு என்ன ஆகும்னா இந்த sin x sin y அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து வேல்யூடும் கிடையாது. இங்கே நீ ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து 0 போட்டு பாரு, 0 ஆகிடும், w வந்து 0 ஆகிடும், x is equal to 0. இங்கே பாரு பவுண்டரி கண்டிஷன், இங்கே அந்த 0 போட்டு பாரு, x பதிலாக 0 ஆகிடும். ஓகே சாட்டி. ஆனால் a போடும்போது சாட்டிஃபை ஆகுதா? sin a என்ன வேலைன்னே தெரியாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 0 கொடுத்துருக்கான். ஸோ எக்ஸ் 0 ஏவாக இருக்கும்போது இங்கே 0 ஆகணுமா? அப்போ அங்கே இருக்கா? இல்லை. ஸோ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் நீ இந்த 0 x is equal to 0 போடு, இந்த ஈக்குவேஷனில் போடு, x is equal to 0 போட்டேன்னா இங்கே 0 போட்டால் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், 0 ஆகிடும். ஏ போடு, ஏ போட்டேன்னு ஏவும் கேன்சல் சைன் பைங்கிறது 0. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடுது, கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை. ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் போட்டு பாரு, கரெக்டாக இருக்கும். பவுண்டரி கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸை நான் எடுக்கிறேன். ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ் நான் ஜஸ்ட் ரீட் திஸ் வாட் ஐ ஹவ் ரிட்டன். அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நமக்கு வந்து இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். இதில் வேல்யூ, இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது நம்ம ஒவ்வொன்றா வந்து ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட், இங்கே வந்து w தான் கொடுத்துருக்கு, இங்கே d4 வரைக்கும் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இங்கே என்ன ஒன்று செய்யணும் அப்படின்னா இங்கே பை ஆஃப் எக்ஸ் இருக்கும், உங்கள் பை ஆஃப் ஒய் இருக்கும். இங்கே பை ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கே பை ஆஃப் ஒய்யும் இருக்குது. அப்போ இந்த பை ஆஃப் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இது 0 போட்டுறாதான், இது இஸ் அ ப்ராடக்ட் ரூல். இது வந்து 0 போட்டுறாத ப்ராடக்ட் ரூல்ஸ் யூவிலையும் பண்ண முடியாது. இது வந்து எக்ஸ், இது ஒய். ஸோ இதை விட்டுட்டு இதை மட்டும் பண்ணு. இதை மட்டும் பண்ணும்போது சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசு தான் பை எக்ஸ் பை ஏ உள்ளே பண்ணேன்னா பை பை ஏ. அடுத்தது அதே மாதிரி பண்ணும்போது பை பை ஏ இங்கே வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்குது, பை பை ஏ கிடைக்குது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா மைனஸ் சைனும் வரும். மைனஸ் சைன் பை பை எக்ஸ் வேணும், பை பை எக்ஸ் வேணும், திருப்பி பை பை ஏ வரும். அந்த பை பை ஏ இந்த பை ஏ மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அதே மாதிரி d3 பண்ணு, d4 பண்ணு. அதுக்கப்புறம் ஆன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அதே மாதிரி ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இந்த இடத்த இப்போ இதை வச்சுக்கோ, கீழே வச்சுரு, இதை அப்படியே எழுதிக்கிட்டே வா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் பை பை பி கிடைக்கும், அப்புறம் பை ஸ்கொயர் பி ஸ்கொயர் கிடைக்கும், அப்புறம் மூணாவது பை கியூப் பி கியூப் கிடைக்கும், அது பை 4 b4 கிடைக்கும். இந்த மாதிரி யூ வில் கெட் இட். இந்த மாதிரி நீ இந்த மாதிரி வேல்யூ யூ வில் கெட் இட். அடுத்தது என்னென்னா ரெண்டாவது d4u by dx ஸ்கொயர் dy ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. a1 sin 2 pi x by a, a1 sin pi x by a sin pi by b pi 4 a square b square. இப்போ இது எப்படி கிடச்சிது? இதை வந்து நான் என்ன பண்ணேன், ட்ரையல் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அங்கே என்ன கிடச்சிது? ட்ரையல் ஃபங்க்ஷன் y is equal to a1 sin pi x by a sin pi y by b. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு வேல்யூ பை பை ஏ. அகெயின் திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் பை எக்ஸ் பை ஏ, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் பை ஏ. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பை எக்ஸ் பை ஏ. அப்போ பை பை ஏ கிடைக்கும், இந்த பை பை ஏ இங்கே எழுதியிருக்கேன். பை பை பி கிடைக்கும், திருப்பி பை பை ஏ இங்கே எழுதியிருக்கேன். இது நாளே மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிச்சது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவர்னிங் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணேன். இங்கே ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த a1 sin pi x by sin pi by பையில் இங்கே பாரு எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கும். அதை வெளியே எடுத்துட்டேன். இந்த எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக அங்கே வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிடைக்குது. இதை பார்த்தேன்னா இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே தெரியுது. இங்கே பாரு பை பை 4 a4 பை பை 4 b4 2 பை பை 4 a ஸ்கொயர் b ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஏ வந்து என்ன இருக்காது அப்புறமேட்டு சொல்கிறேன். இது a + b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. இதில் ஏவா என்ன எடுக்கணும்னா பை பை ஏ ஹோல் ஸ்கொயராக எடுக்கணும், பியாக எடுக்கணும்னா பை பை பி ஹோல் ஸ்கொயராக எடுக்கணும். அப்படி எடுத்தால் நமக்கு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். லேட்டர் வில் கம் டு தட். ஸோ இந்த இடத்துல வந்து கவர்னிங் ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கவர்னிங் ஈக்குவேஷன் எழுதாமல் ஆர் இஸ் ஈக்குவல் எழுதியிருக்கேன். நம்ம எல்லா மெத்தட்லையுமே ரெசிடியூவில் தான் கவர்னிங் ஈக்குவேஷனாக போடுவோம். அதே மாதிரி ரெசிடியூவில் கவர்னிங் ஈக்குவேஷனை செட் பண்ணிவிட்டு கெலார்கின் மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன். கெலார்கின் மெத்தட்ஸோட ஒன் டைமென்ஷனோட ஃபார்முலா என்ன, இன்டகிரேஷன் ஹோல் ஓவர் த டொமைன் w or dx is equal to 0. இங்கே இந்த இடத்துல x and y இருக்குது, 2 டைமென்ஷன் x and y. x வந்து 0 to aக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, வேரி ஆகுது, டிஃபர்ஸ் ஆகுது. y வந்து 0 to bக்கு டிஃபர் ஆகுது. அப்போ நம்ம டபுள் இன்டகிரேஷன் எடுக்கணும்.
டபுள் இன்டகிரேஷன் எடுத்துட்டேன். இந்த WIக்கு என்ன WIங்கிறது என்ன வேல்யூ எடுக்கும்னா எக்ஸும் ஒய்ன்னு எடுக்கும். இங்கே மட்டும் எக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அது போன தடவையில் பீம் வந்து ஹரிசாண்டலாக இருந்தால் இல்லைன்னா வெர்டிகலாக இருந்தால் ஒய்யாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே வேரி ஆகுது. WXY ஆர் dx dy. இங்கே என்ன பண்ணுறது, எக்ஸு இது ஒய், முதல்ல எக்ஸ் எழுது அடுத்த ஒய் எழுது. அப்போ இங்கே எக்ஸுக்கு வந்து 0 to a, இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து 0 to b. இப்போ இந்த 0 to b இங்கே கிடச்சிட்டா, இங்கே இதை எழுதியாச்சு. இது என்னது, இது டொமைன், இதுதான் டொமைன். இந்த டொமைனில் இப்போ WXYங்கிறது என்னது, வெயிட்டட் ஃபங்க்ஷன். அப்போ வெயிட்டட் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது, இட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இன் ட்ரையல் ஃபங்க்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இன் ட்ரையல் ஃபங்க்ஷன். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்னு பாரு, ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது பாரு. கோஎஃபிஷியன்ட் அது கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் எந்த இருக்குது, a sin pi x by a sin pi by b. அந்த இதை இப்போ நான் ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டு அக்கார்டிங் டு W வெயிட்டட் ஃபங்க்ஷன் இன்டூ ரெசிடியல். அப்போ அதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். வெயிட்டட் ஃபங்க்ஷன் இது, ரெசிடியல் வந்து கவர்னிங் ஈக்குவேஷன், அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டபுள் இன்டெகிரேஷன் பண்ண போகிறேன். டபுள் இன்டெகிரேஷன் எல்லாம் காமன் ஐட்டமாக ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். கான்ஸ்டன்ட் ஐட்டம் பாரு, இந்த இது கான்ஸ்டன்ட்ஸ், இந்த இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்ஸ் தான். இது ரெண்டும் அப்படியே வெளியெடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும், சைன்ஸ் ஸ்கொயர். இந்த சைன்ஸ் பை இருக்கு இல்லையா, இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. Q0 இருக்குது. அப்போ Q0க்கும் இந்த இதை Q0ல் கொண்டு போய் இந்த இது Q0க்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து Q0க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இப்போ Q0 கிடச்சிது. இப்போ ரெண்டு இடத்துலும் இது இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் இங்கே பாரு, இதை எப்படி எழுதிக்கலாம் பாரு, இது எப்படி எழுதியிருக்கேன் பாரு, பை பை ஏ த ஹோல் ஸ்கொயர் பை பை பி த ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து இந்த இடத்துல இதுவும் எடுத்து கொடுத்துருக்கேன் நான். ஏவை வந்து பை பை ஏ த ஹோல் ஸ்கொயர் ஆடு, பி பை ஏ பை பை பி த ஹோல் ஸ்கொயர் ஆடு. இதை விரிச்சு பாரு, எக்ஸ்பாண்ட் பண்ண மாதிரி இந்த சேம் இது கிடைக்கும். ஸோ அதனால நான் இப்படி a + b த ஹோல் ஸ்கொயரில் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணுறது எப்படின்னு மட்டும்தான் சொல்லுவேன். இன்டகிரேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு எக்ஸை ஃபுல்லாக டிஃபன், அதாவது 0 to a வேனிஷ் ஆகிற மாதிரி இன்டகிரேட் பண்ணிவிடு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 0 to b, அதாவது எக்ஸை இன்டகிரேட் பண்ணேன், ஒய் வர இதை அப்படியே வெயி. இங்கே எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு. இந்த இடத்துல எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒய் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது, sin ஸ்கொயர் பை எக்ஸ் ஏ டிஎக்ஸ் இருக்குது, sin ஸ்கொயர் பை எக்ஸ் ஒய் டிஎக்ஸ் இருக்குது. இப்போ இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணேன். இதை இன்டகிரேட் பண்ணும்போது sin ஸ்கொயர் எக்ஸ்க்கு என்ன சொன்னேன், 1 + cos 2x by a சொன்னேன். இதை இன்டகிரேட் பண்ணால் முதல்ல எப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இங்கே எழுதியும் செஞ்சுருக்கேன். அதை வந்து இன்டகிரேட் பண்ணால் இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த sin 2πx, இங்கே 2πx by a டிஃப்ரெண்ட் இன்டகிரேட் பண்ணி இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2π டிவைட் பண்ணணும். இது மேலே போயிடும், அதான் இங்கே மேலே போய்டும். இந்த 2 எங்கே போச்சு, இந்த 2வை வெளியெடுத்து இங்கே போட்டிருக்கேன். இந்த இடத்துல போட்டுட்டு இந்த மாதிரி இன்டூ இந்த மாதிரி இந்த sin ஸ்கொயர் பையை அப்படியே எழுதியிருக்கேன், இந்த வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்து Q0க்கு வருவோம். இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos πx by a by π 0 to π, இதையும் அப்படியே எழுதிட்டேன். இதை எழுதிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லிமிட் பண்ண போகிறேன். லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். லிமிட்டில் வந்து லிமிட் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியாச்சு. எல்லாம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 0 to a, அதனால் a லிமிட் பண்ணுறேன். இது வந்து மைனஸ், இது அப்பர் லிமிட்டு, இது லோயர் லிமிட்டு. அப்பர் லிமிட் வந்து a, லோயர் லிமிட் வந்து என்னது, 0. ஸோ லோயர் லிமிட் பண்ணும்போது எல்லாம் 0 ஆகிடும். அப்பர் லிமிட்டில் நீ பார்த்தேன்னா இந்த இடத்துல a போடுறோம், ஏவும் கேன்சல் ஆகிடும். sin 2π என்னன்னா 0. ஸோ இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். கம்மி a மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏன் கேன்சல் ஆகிடும். இங்கே எழுது இந்த cos π × 0 cos 0, இங்கே 1 இருக்கும். இந்த இடத்துல 1 வரும். ஸோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணு, அடுத்தது sin π அப்படியே வச்சுக்கோ இன்டூ dy. அந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் பாரு, சிம்பிளிஃபை. இது ஒரு தடவை கம்ப்ளீட்டாக பாரு. அப்பர் லிமிட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல பண்ணிவிட்டேன். இதுலேயும் நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கேயும் 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன், a and 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் a 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அதான் போட்டிருக்கேன், இதெல்லாம் 0 ஆகிடும். cos π என்னது -1, cos 0 1, இங்கே -1, இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ் இதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும். இது மட்டும் இருக்கும். இதை மட்டும் இருந்தால் இப்போ இந்த வேல்யூ பார்த்தேன்னா இங்கே பார்த்தேன்னா மற்ற எல்லாமே 0 ஆகிடும். இந்த a மட்டும் இருக்கும். இந்த a மட்டும் இங்கே எழுதிட்டேன். இங்கே Q0லேயும் பார்த்தேன்னா
-1 இது அப்படியே எழுதிடு, கம்ப்ளீட்டாக எழுதிடு. இதை ப்ளஸ் இது ப்ளஸ் இதில் 2π அப்படி தான் எழுதிருக்கு. இங்கே பாரு, E/A 0 to A sin square B, A sin square, இந்த இதை அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே வந்து ரெண்டையும் கூட்டினேன்னா என்ன வரும், 2A/π இருக்கும். இந்த ஏவும் இங்கே ஈக்குவல் டு இருக்குது நான் வச்சுக்கோ, இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் மீதி உள்ளதை அப்படியே எழுது, மீதி உள்ளது தான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ எழுதிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸோட வேல்யூ வேல்யூஷத்தை இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ இருக்குது EH3. இந்த 24 எப்படி வந்துச்சு, திருப்பி என்ன பண்ணியிருக்கேன், sin square y/b 1 + cos 2y/a எழுதியிருக்கேன். இந்த இதை எழுதி அதுக்கப்புறம் இதை இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். இதை இன்டெகிரேட் பண்ணி Q0 இன்டெகிரேட் பண்ணி லிமிட்டை கம்ப்ளீட் அதே மாதிரி லிமிட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. லிமிட் கம்ப்ளீட்டாக இது சப்ஸ்டியூட் பண்ணேன்னா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி நீ லிமிட் இதில் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் EH3 N A1 இது அப்படியே எழுது, திருப்பி எழுதி எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு யூ வில் கெட் திஸ் வேல்யூ. கம்ப்ளீட்டாக இது கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை இப்போ கிடச்சிருச்சு, எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணாச்சு. இது ஒய்க்கு முடிஞ்சிருச்சு, ஒய்க்கு முடிஞ்சு sin 2π sin cos π, cos πயோட வேல்யூ எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி உனக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த A1 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் இங்கே கொண்டு வா. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இதை ஃபுல்லாக A1 வந்து இந்த சைடில் வச்சுட்டு இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, A1 இருக்குது. A1 = இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. இது என்னது, ஒரு வேல்யூ உனக்கு இது என்னது 192 எப்படி கிடச்சிது, 48 × 4 48 × 4 அப்படிங்கிறது சிம்பிளிஃபை பண்ணு. இந்த ஈக்குவேஷனை நீ சிம்பிளிஃபை பண்ணாலே கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணாலே இது இங்கே 2 × 2 இருக்குது, இங்கே 48 மேலே போயிடும். 48 × 4 192. ஸோ 192 கொடுத்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. இது A1 = இந்த வேல்யூ. இது ஸ்கொயர் பிளேட்டாக இருந்தால் என்ன இருக்கும், ரெக்டாங்குலர் பிளேட்னா லென்த்தும் பிரெத்தும் வேரி ஆகும். ஸ்கொயர் பிளேட்னா லென்த்தும் பிரெத்தும் வேரி ஆகாது, ரெண்டுமே லென்த்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ A = B, அவ்வளோதான். இந்த ரெண்டும் A = B அப்படின்னு போட்டேன்னா இது ஹோல் ஸ்கொயர். இப்போ அப்போ இது 2π/a, இது 2 பை பார்த்தேன்னா 2, இது எப்படி வரும், இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், 1/2π/a the whole square டிவைட் இது ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்படி வர்றதுனால இப்படி இங்கே வந்ததுனால இப்படி இந்த மாதிரி வரும். இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் இப்படி வரும். இப்படி பண்ணால் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும். இங்கே 4, இங்கே வந்து π²/a². அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, π4/a4. அப்போ இந்த வேல்யூ கிடைக்கும் உனக்கு லாஸ்ட்டில். இங்கே ஒரு 4π5/4 இங்கே ஒரு வருது. எப்படி 4, இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 4, இந்த 4-ஐ வச்சு இதை கேன்சல் பண்ணு. 48 Q - V this one. இந்த நோட்ஸை வந்து நான் இதில் அனுப்பிட்டு அதை ஒரு தடவை தயவு செய்து பாரு. இந்த இதில் என்ன டவுட் இருந்தாலும் அந்த நோட்ஸை பாரு. அப்படியும் தெரியலன்னு எனக்கு கால் பண்ணு. இது செந்தில்குமார் புக்கில் சால்வ்டு ப்ராப்ளம். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்க மாட்டான். அதனால் இதையும் அனுப்பிட்டு அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக என்னங்கிறத யூ லுக் இன்டு தட்.